ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே ஹெல்த்தியாக அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த விலாக் ரேண்டம் டேஸில் எடுத்தது தான். அன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால காலையிலையும் ரச சாதம், கஞ்சி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, உப்பு பருப்பு மாதிரி செஞ்சு கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். உப்பு பருப்பு செய்யறதுக்கு பருப்பு வேக போட்டுட்டேன். இன்னைக்கு தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப பிளெயினா தான் செய்ய போறேன். எனக்கு நான் எப்பவுமே உப்பு பருப்பு செஞ்சேன் அப்படின்னா தக்காளி சேர்த்து தான் செய்வேன். எனக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் செய்வேன். மோஸ்ட்லி எல்லாருமே பிளெயினா தான் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கும் நானும் அதே மாதிரி தான் செய்ய போறேன். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பூண்டு, சீரகம், மிளகு இது மட்டும் தட்டி போட்டு பருப்பை வேக வச்சுட்டேன். பருப்பு வேகிறதுக்குள்ள வெங்காயம் உரிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே சோஃபால உட்காந்துட்டேன். அன்னைக்கு யாழ் மட்டும்தான் இருந்தா. பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்தது அப்படின்றதுனால பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா. நிரல்யாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டா. ஸோ யாழ் டோரா தான் பார்த்துட்டு இருந்தா சாப்பிட்டுட்டே. இவங்களோட சேர்ந்து சின்ன வயசுல பார்த்ததுக்கப்புறம் இவங்களோட சேர்ந்து எனக்கும் அந்த பழக்கம் வந்துச்சு. எந்நேரம் பாரு டிவியில இந்த சுட்டி டிவி தான் எப்போ பாரு எந்நேரமும் ஓடும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது கிட்ஸ் சேனல் தான் ஓடும். நம்ம ஃப்ரீயா உட்காந்து ரிலாக்ஸா எதுவுமே நம்ம பார்க்க முடியறது இல்ல இவங்க இருந்தாலே. ஸோ இவங்க கூட சேர்ந்து அதையவே நானும் பார்க்க பழகிட்டேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. நான் பருப்பு கடையும் போதும் நெய் சேர்த்துப்பேன், சாப்பிடும் போதும் நெய் சேர்த்துப்பேன். எனக்கு பருப்புல நெய் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த அவுட்டோர் பிளான்ட்ஸ்லாம் விட இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் செடி இருக்கிறத பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். ஆனால் எனக்கு வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. கண்டிப்பாக நான் இதை நினச்சி கூட பார்க்க முடியாது வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறது. ஸோ அதனால கவுண்டர் டாப் மேலே மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு இருக்கிற கொஞ்சோண்டு ஸ்பேஸில் மணி பிளான்ட் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிருக்கேன். இதுவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். காலையில் சமைக்கும் போதே இதை பார்த்துட்டே சமைச்சேன்னா எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். மனசுக்கு அவ்வளோ அமைதியும் கொடுக்கும். என்னன்னே தெரியல, இந்த ரீசன்ட் டேஸாவே கார்னர் ஸ்டாண்ட் மேல இருக்கிற அந்த மணி பிளான்ட் மட்டும் வாடிட்டே போகுது. என்ன பிசுக்கு அதிகமா படுறதுனாலயா என்ன ரீசன் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது என்ன ரீசன் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா செடியிலுமே என்ன பிசுக்கு பட்டுட்டு இருக்குது. ஸோ அதை நான் ஜஸ்ட் கிளீன் பண்ணி தான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சம்மர் டைம்னால இந்த பாட்டில்ல ஊத்தி வச்சிருக்க தண்ணி எல்லாமே சீக்கிரமா சூடேறிடுது. ஸோ அதனால செடி வாடி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுனால 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி தண்ணி மாத்திட்டு திரும்ப புது தண்ணி பிடிச்சி வச்சிடுறது. இப்பெல்லாம் 1 வீக் ஒன்ஸ் பாட்டில் இருக்க தண்ணி எல்லாமே கீழே ஊத்திட்டு நல்லா சோப் போட்டு பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப வாட்டர் ரீஃபில் பண்ணி வச்சிருவேன். எல்லா பாட்டில்ஸ்லயுமே வாட்டர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் செடியில இருக்க பழுத்த தண்டு, இலை இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிருவேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தண்டு இது எல்லாமே பழுத்து போகாம இருக்குது. ஸோ அதை வீக்லி ஒன்ஸ் நான் கரெக்டா பண்ணிடுவேன். ஸோ அதனால கரெக்டா இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆயிட்டு வருது. செடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இனி சாதம் மட்டும்தான் வைக்கணும். காலையில வச்ச சாதம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. மதியத்துக்கு தனியா அரிசி ஊற வச்சு வச்சிருந்தேன். நீங்க காலையில வச்ச சாதமும் சூடா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் மதியத்துக்கு ஊற வச்சிருந்த அரிசியை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கான அளவு மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே காலையில வச்ச சாதத்தையும் கலந்துக்கிட்டேன். இந்த சாதத்துக்கு தனியா நீங்க எந்த தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை. அந்த அரிசிக்கான தண்ணியே போதும். தென் எப்பவும் போல விசில் விட்டு எடுத்துருங்க. சாதம் சூப்பரா ரெடி ஆயிடும். கண்டிப்பா இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்க.
நான் வந்து எப்போதுமே ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து இருக்க மாட்டேன். மோஸ்ட்லி வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். எனக்கு வந்து எப்போவுமே தலைக்கு எண்ணெய் வச்சுட்டே இருந்தால் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. எங்கேயாவது டக்குன்னு வெளியில் போனோம் அப்படின்னா எனக்கு வந்து சுத்தமாக வெளியில் போகும்போதெல்லாம் எண்ணெய் வச்சுட்டு போனோன்னா பிடிக்காது. ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் போவேன். அதனால டக்குன்னு எங்கேயாவது வெளியில் போகணுன்னா அப்போ போய் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் சோப் வந்து ரெடி பண்ணதை. ஆக்சுவலாக இது வந்து ஆவாரம்பூ சோப். கிட்டத்தட்ட செஞ்சு ஒரு 15 டேஸ் கிட்ட இருக்கும். ஸோ சூப்பராக வந்து சோப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சோப் வந்து வெயிலெல்லாம் வந்து காய வைக்க கூடாது. நிழல்லையே வந்து ஒரு 10 to 15 நாள் வந்து காய வச்சு எடுத்து வச்சோம்னாலே சூப்பரா வந்து சோப் வந்து ரெடி ஆயிடும். பட் இதுல என்னன்னா ஸ்மெல் வந்து பெருசா வராதே தவிர மற்றபடி வந்து வீட்டில் வந்து நம்ம ஹெல்த்தியா வந்து ஒரு சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து இந்த ஹோம்மேட் சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சோப் வந்து உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்குமே சேல் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். நாங்கள் வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே இந்த சோப் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்லேயே வந்து ஹோம்மேடாக வந்து சோப் ரெடி பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு ஹெல்த்துக்கு, ப்ளஸ் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. வீட்டில் வந்து தக்காளி ரொம்ப நிறைய இருந்துச்சு. எனக்கும் தக்காளி தொக்கு சாப்பிட்லான்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி தக்காளி தொக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். எனக்கு வந்து புளியோட அந்த புளிப்பு விட அந்த தக்காளியில் இருக்க புளிப்புனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்து நான் வந்து சமைக்கும் போது புளியை கம்பேர் பண்ணும்போது தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்குவேன். இருக்கிறதுலயே நல்லா பழுத்த பழமா வந்து தக்காளி தொக்குக்கு வந்து எடுத்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தக்காளி தொக்கு ரெசிபி வந்து என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது தான். ஒரு டைம் வந்து அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துருந்தான். அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. அன்னைக்கு அடிக்ட் ஆனது தான் அந்த தக்காளி தொக்குக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நானும் அவகிட்ட கேட்டு செஞ்சு பழகினேன். இந்த தக்காளி தொக்குக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்க போறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கட்டி பெருங்காயம் வந்து எண்ணெயில சேர்த்து நல்லா வந்து அதை பொரிய விட்டுறலாம். பெருங்காயம் இந்த அளவுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இது கூடவே கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்துக்க போறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி எல்லாத்தையுமே வந்து இதுல சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளி வந்து இதுல எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளியை வந்து இது கூட சேர்த்துக்க போறேன். 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரெக்டா இருக்கும். நீங்க வந்து உங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து புளியோட அளவு வந்து குறைச்சு கூடி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை ஆற வச்சு அரைச்சுக்கலாம். தக்காளி வேகிறதுக்குள்ள வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குட்டீஸும் என் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பேன்ல வந்து நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்திருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன். ஒரு 2 கட்டி அளவுக்கு வந்து பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன். அது கூடவே காஞ்ச மிளகாய் வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுலாம்.
இப்போ இது கூடவே வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன். வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே அரைச்சி வச்ச தக்காளியும் வந்து உள்ள சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்றேன். ஜஸ்ட் கலருக்காக தான். காரம் வந்து குழந்தைங்க, ஹஸ்பண்ட் யாருமே வந்து எங்க வீட்டில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கனால நான் கம்மியாக தான் வந்து சேர்த்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமா கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது மட்டும் தான் சேர்த்திருக்கேன். கரம் மசாலா வேண்டாம்னா நீங்க மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுறலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு தக்காளி தொக்கு. இது வந்து அப்படியே பேன்ல ஒட்டாம நல்லா அல்வா மாதிரி வந்து நழுவி வரணும். அப்பதான் வந்து சூப்பரா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் வெங்காயம் சேர்த்திருக்கேன் அப்படின்றதுனால இதை 1 வீக்குக்கு வந்து வச்சுக்கோங்க. இதுவே வந்து நீங்க வெங்காயம் சேர்க்காம செஞ்சீங்கன்னா ஒரு 1 மந்த்ல இருந்து 2 மந்த்ஸ் வரைக்குமே ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு வந்து இந்த தொக்கு கண்டிப்பா 1 வீக்குக்கெல்லாம் பத்தவே பத்தாது. அந்த அன்னைக்கு நைட்டே எங்களுக்கு காலி ஆகிருச்சு முக்காவாசி. ஸோ அடுத்த நாள் காலையில கொஞ்சமா இருந்தது, அதையும் வந்து அடுத்த நாள் காலையிலேயே வந்து தீத்தாச்சு. இப்பெல்லாம் இந்த சம்மர்னால குழந்தைங்களுக்கு டெய்லியுமே ரோஸ் மில்க் குடிக்கணும்னு ஆசையா இருக்கும் போல. எனக்குமே வந்து சில்லுன்னு ஏதாவது டெய்லியும் குடிச்சிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. அதுவும் ரோஸ் மில்க்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் வந்துட்டாலே நான் அதிகமா ப்ரிஃபர் பண்ற ட்ரிங்க் அப்படின்னா ரோஸ் மில்க், அப்படி இல்லைன்னா கரும்பு ஜூஸ் மட்டும்தான். அடிக்கடி குழந்தைங்க வந்து ரோஸ் மில்க் கேட்கறதுனால நம்ம தினமுமே வந்து எசன்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. கண்டிப்பா அது நல்லதும் இல்லை. ஸோ அதனாலதான் வந்து வீட்லயே வந்து ரோஸ் சிரப் வந்து நம்ம ஹெல்த்தியா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் ரோஸை வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். குட்டீஸ் 3 பேரும் ரோஸ் மில்க் செய்யறனோனி மட்டும் 3 பேரும் போட்டி போட்டுட்டு நான் செய்யறேன் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரோஸ் சிரப் வந்து ரெடி பண்றதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 250 கிராம்ஸ் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு அதே அளவு வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துட்டு நல்லா வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து அதை வந்து கொதிக்க விட்டுறலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா வந்து பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா நார்மல் கற்கண்டு வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து வீட்டில் கற்கண்டு இல்லாதனால இன்னைக்கு வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது செஞ்சேன்னா கண்டிப்பாக வந்து நான் கற்கண்டுல தான் செய்வேன். அதுதான் இன்னும் ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்து இப்படி எடுத்து ஊத்துனோம் அப்படின்னா வந்து கரெக்டா அந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அது வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் கலருக்காக மட்டும்தான் வந்து இந்த பீட்ரூட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ 3 பீஸ் சின்ன பீஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். ரொம்ப நிறைய சேர்த்தோம்னா பீட்ரூட்டோட ஃபிளேவர் தான் வந்து அதிகமா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இதுல வந்து பன்னீர் ரோஸ் வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் ரோஸ் வந்து கண்டிப்பா ஒரு 4-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா சேர்த்து கொதிக்கவெல்லாம் கூடாது. கொதிச்சதுன்னா வந்து அதோட ஃபிளேவர் வந்து அப்படியே போயிடும். ஸோ அதோட ஃபிளேவர் வந்து அந்த சிரப்ல அப்படியே இருக்கணும். சிரப் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக வந்து ரோஸ் சிரப் வந்து வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்பவும் போல் வந்து நம்ம பாலில் வந்து ரோஸ் மில்க் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே வந்து இந்த சிரப்பை மிக்ஸ் பண்ணி எப்பவும் போல் வந்து குடிக்கலாம். சூப்பராக வீட்லேயே வந்து ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து பாலை வந்து காய்ச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பால் நல்லா சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு பாலில் வந்து இந்த மாதிரி ரோஸ் மில்க் கலந்து குடிச்சோன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். நீங்க வந்து உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ரோஸ் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதுவே கரெக்டா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால அந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்திருக்கேன். இது கூடவே வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். அப்படியே சில்லுன்னு ரோஸ் மில்கோட இந்த விளாகை வந்து அப்படியே நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா வீடியோஸ்க்குமே எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.